ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. லெசன் 3, பேஜ் நம்பர் 132. இது டிஎன்பிஎஸ்சி டெட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக இது 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது. இந்த 3 இதுவுமே கண்டினியூவாக படிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி டெட்டுக்கும் பேப்பர் 1க்கு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக அதில் கொஷின்ஸ் வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு 4 நாகரிகங்கள் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். ரொம்ப பழமையான நாகரிகம் எதுனா மெசபடோமியா தான். 3500 2000, கிமு 2000. அடுத்து சிந்துவெளி நாகரிகம். இது 3300 1900. எகிப்து நாகரிகம் 3100 1100. சீன நாகரிகம் நமக்கு பக்கத்து நாடு நாம் வச்சுக்கோங்க, அதை லாஸ்ட்டு 1700 1122. எல்லாமே கிமு தான். இந்த 4 நாகரிகங்களில் இப்போ நம்ம எந்த நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். இது மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது. இந்த சிந்துவெளி நாகரிகம் எப்படின்னா மிகப்பெரிய பரப்பு கொண்டது. அடுத்து ஹரப்பா. ஹரப்பா அப்படின்னா என்னென்னா புதையுண்ட நகரம். ஹரப்பானா என்னது? புதையுண்ட நகரம். இடிபாடுகளை அதில் இருக்க இடிபாடுகளை முதல்ல யார் சொன்னா அப்படின்னா சார்லஸ் மேசன். அது அவர் ஒரு நூலில் அதை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து 1856 லாகூர் டு கராச்சிக்கு என்ன பண்ணாங்கன்னா ரயில் பாதை போடும்போது அங்கே இருக்க செங்கற்கள்லாம் எடுத்து அது ரயில் பாதை போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதோட பயனை பற்றி அப்போ அந்த மக்களுக்கு அவங்களுக்கு தெரியல. இவர் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இதுலேருந்து இது மிகப்பெரிய நாகரிகம் அங்கே இருக்குது, இதை நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அகழாய்வு எப்போ தொடங்கினாங்கன்னா 1920 தான் தொடங்கினாங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் யார்? ஜான் மார்ஷல். இவரும் ரொம்ப முக்கியமானவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ரொம்ப பொதுவான அம்சம் இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுக்கும் சில ஒற்றுமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து காலவரையறை. புவி எல்லை. புவி எல்லைங்கிறது தெற்கு ஆசியா. காலப்பகுதி என்ன காலம்? அங்கே வெண்கல காலம். அடுத்து காலம் கிமு 3300 1900. கதிரியக்க கார்பன் அந்த வயது கணிப்பு முறை மூலியமாக அந்த காலத்தை கணிச்சிருக்காங்க. பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அடுத்து நகரம் 6 பெரிய நகரங்கள் அதில் இருக்குது. கிராமம் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். எத்தனை நகரம்? 6 பெரிய நகரங்கள். கிராமம் 200க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கிராமங்கள்லாம் உள்ளடக்கினது தான் ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஹரப்பா என்ன நாகரிகம்? கிராம நாகரிகமா நகர நாகரிகமான்னு கேட்டால் ஹரப்பாங்கிறது நகர நாகரிகம். அடுத்து சிறப்பான நகர திட்டமிடல். நகரங்கள்லாம் எப்படி நல்லா பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க. இப்போ எப்படி கட்டுறாங்க, ஒரு நகரத்தை அமைக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி பிளான் பண்ணி கட்டுறாங்களோ அது மாதிரி சிறப்பான நகர திட்டமிடல். சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடுகள்லாம் அங்கே இருந்தது. அடுத்து ஹரப்பா நகர அமைப்பு. நகரம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. மேல் நகர அமைப்பு அது கொஞ்சம் மேற்பகுதியில் இருந்துச்சு. அது கோட்டை அப்படின்னு அழைச்சாங்க. மேற்பகுதியில் உள்ளதை கோட்டைன்னு சொல்கிறாங்க. நகர நிர்வாகிகள் அதை பயன்படுத்தினாங்க. பெருங்குளம், தானிய களஞ்சியம் இதெல்லாமே மேல் நகர அமைப்பில் இருந்துச்சு. அடுத்து கீழ் நகர அமைப்புனா கீழ்நகர அமைப்பு கிழக்கு பகுதியில் இருந்துச்சு. அது கொஞ்சம் தாழ்ந்த பகுதி, ஆனால் நிறைய பரப்பளவு அதிகம்.
பொதுமக்கள் வந்து அங்கே இருந்தாங்க. இங்கே வந்து நகரத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க வந்து மேல் உயர்மட்ட மக்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மேல் நகர அமைப்பில் இருந்தாங்க. கீழ் நகர அமைப்பில் பொதுமக்கள் இருந்தாங்க. அடுத்து மெஹர்கள் சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி. மெஹர்கள் தான் என்னது? சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி. மெஹர்கள் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். மெஹர்கள் வந்து யார்? புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் தான் மெஹர்கள். வந்து பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தானில் இருக்க போலன் ஆற்று பகுதியில் தான் இந்த மெஹர்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிமு 7000 தொல்லியல் சான்று அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னு அந்த தொல்லியல் சான்று வந்து சொல்லுது. அடுத்து தெருக்கள் வீடுகள் எப்படி இருக்குது? தெரு வந்து சட்டக அமைப்பு. தெருக்கள்லாம் எப்படி இருக்குது? சட்டக அமைப்பில் இருக்குது. தெரு வந்து எப்படி? கோணலாம் இல்லை, தெரு வந்து நேராகவும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. ஒவ்வொரு தெருவும் எப்படி வெட்டிக்குதான்? செங்கோணத்தில் இப்படி வெட்டிக்குதான். அடுத்து சாலைகள் வந்து ரொம்ப அகலமாகவும் ஓரங்கள்லாம் கொஞ்சம் வளைஞ்சு இருந்துச்சு அப்படின்றாங்க. வீடுகள் வந்து வீடுகள் பல அறைகள் மாடி வீடுகள்லாம் இருந்தது. வீடுகள் ஒரு முற்றத்தையும் கிணற்றையும் கொண்டிருந்துச்சு. வீடுகள் வந்து ஒரு முற்றம் கிணறுலாம் இருந்துச்சு. குளியல் அறை இருந்துச்சு. சுட்ட செங்கல்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செங்கல்கள் வந்து தீயில வந்து எதுவும் ஆகாது. அடுத்து நீரில் வந்து கரைஞ்சி போகாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிறதுக்காக சுட்ட செங்கற்களை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. கழிவுநீர் அமைப்பும் அவங்ககிட்ட இருந்துச்சு. மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு, ஓப்பனாலாம் இருக்காது. கழிவுநீர் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வாய்க்கால் மாதிரி வெட்டி அது வந்து புக்கிலலாம் பிக்சர் கூட கொடுத்துருப்பாங்க. மூடப்பட்ட அமைப்பாக இருக்கும். திடக்கழிவு குழிகள், வீட்டில் வந்து திடக்கழிவுக்கு குழி இருக்கும். தண்ணி மட்டும் வெளியில் போகிற மாதிரி, திடக்கழிவுகள்லாம் ஒரு இதில் தேங்கி இருக்க மாதிரி அதை தனியாக எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் அமைப்பு இருந்துச்சு. அடுத்து பெருங்குளம் மொகஞ்சதரோ. பெருங்குளம் எங்கே இருக்குது? மொகஞ்சதரோ. தானிய களஞ்சியம் ஹரப்பா, பெருங்குளம் மொகஞ்சதரோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வக வடிவம், இது வந்து என்ன வடிவம்? செவ்வக வடிவத்தில் நகரோட நடுவில் இருந்துச்சு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வக வடிவம் நகரோட நடுப்பகுதியில் இருந்தது தான் இந்த பெருங்குளம். அடுத்து நீர் வந்து கசியாமல் இயற்கை தார் கொண்டு பெரிய பெருங்குளத்தை வந்து தரைப்பகுதியை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? அமைச்சிருந்தாங்க. வடக்கு தெற்கில் படிக்கட்டுகள்லாம் இருந்துச்சு. 3 புறமும் அறைகள் இருந்துச்சு. உடை மாற்றுவதற்கு அறைகள் இருந்துச்சு. நீர் வெளியேற வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வகை செஞ்சுருந்தாங்க. யூஸ் பண்ண தண்ணிலாம் வெளியில் போகிற மாதிரி, புது தண்ணிலாம் உள்ளே வர மாதிரிலாம் அமைப்பு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க வச்சுருந்தாங்க. அடுத்து தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளம் போட்டிருந்தாங்க. என்னென்ன தானியங்கள்லாம் வந்து அங்கே சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், இது எல்லாமே என்ன பண்ணாங்க? எள்ளு, பருப்பு, இது எல்லாமே தானிய களஞ்சியத்தை வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க. தானிய களஞ்சியம் எங்கே? ஹரப்பா. அடுத்து பொது கூட்ட அரங்கு. இந்த பொது கூட்ட அரங்கு நிறைய மீட்டிங் மாதிரி போடுறதுக்கெலாம் ஒரு கூட்ட அரங்கு இருந்துச்சு. அதில் எத்தனை? 20 தூண்கள் 4 வரிசையில் இருந்துச்சு. அடுத்து வணிகம். அவங்க வந்து வணிகம் யாரோட செஞ்சாங்க? மெசபடோமியாவுடன் வணிகம் செஞ்சாங்க. ஈராக், குவைத், சிரியா இங்கெல்லாம் இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட முத்திரையெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுமேரியா, அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரன் சிங். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து போக்குவரத்துக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். போக்குவரத்துக்கு வந்து காளைகளை யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து குதிரையோட பயன் பற்றி தெரியாது. குதிரை அப்படிங்கிறத பற்றியே அவங்களுக்கு தெரியாது. அடுத்து குஜராத்தில் லோத்தல் கப்பல் கட்டும் தளம். குஜராத்லேருந்து லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு. அது வந்து சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு.
அடுத்து மொஹஞ்சதாரோட தலைவர் வந்து ஒரு ஆண் சிலை மாதிரி இருக்கும். அவர் வந்து தலையை வந்து ஒழுங்காக வாரின மாதிரியும் தாடியெல்லாம் நீட்டாக வச்சுருக்க மாதிரியும் ஒரு பூ ஒரு பூ போட்ட மாதிரி ஒரு ஆடையை அணிஞ்சிருக்க மாதிரியும் ஒரு சிலை வந்து கிடச்சிருக்கு. அதுதான் அந்த ஆண் சிலை தான் மொஹஞ்சதாரோட தலைவராக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து தொழில்நுட்பம். குஜராத்தில் லோத்தலில் ஒரு தந்தம் கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுகோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். அந்த சிறிய அளவீடு இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நடனமாது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வெண்கல சிலை வந்து நடனமாது அதாவது மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாரு, இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்தது, அப்போ உருவாக்குனதுங்கிறத நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. கேவிடி அப்படின்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி. கொற்கை வந்து பூம்புகார் துறைமுகத்தோட பேர். கொற்கை பூம்புகார் அந்த துறைமுகத்தோட பேர் வந்து எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் இன்னமும் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து காவிரி, பொருன்ஸ் அந்த ஆறுகள்லாம் ஆப்கானிஸ்தானில் இந்த பேர்லேயே இருக்குது. காவிரி, பொருன்ஸ். நம்ம வந்து காவேரி பொருணை அப்படின்னு சொல்லுவாங்க, காவிரி பொருன்ஸ்னு இருக்கான். அடுத்து காவிரி வாழை பொருணை அப்படின்ட்டு பாகிஸ்தானில் இந்த ஆறுகள்லாம் இன்னும் இந்த பேரோடையே இருக்குது அப்படின்றாங்க. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் அந்த ஆப்கானிஸ்தானுக்கும் வணிக தொடர்புலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். மண்பாண்டம் வந்து எப்படி இருக்குன்னா, சிவப்பு கலர் வண்ணத்தில் மண்பாண்டங்கள் இருக்கும். அதில் வந்து என்ன வேலைப்பாடு செஞ்சுருப்பாங்க? கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடு செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க மண்பாண்டம் எப்படி இருக்கும்? சிவப்பு கலரில் தான் இருக்கும். அதில் கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடு பெயிண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. சமய நம்பிக்கை வந்து என்ன அப்படின்னா, தாய் தெய்வ வழிபாட்டு முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஹரப்பா வந்து அழிஞ்சது எப்போ அப்படின்னா கிமு 1900 அந்த காலகட்டத்தில் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்குனுச்சு. அடுத்து ஏன் அப்படின்னா என்ன ரீசன்னு கரெக்டாக சொல்லலை, இந்தந்த ரீசன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்றாங்க. வெள்ளம், காடுகள் அழிப்பு, படையெடுப்பு, தொற்று நோய், இதனால் மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க. அதனால் அந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரிக பரப்பு. மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரைக்கும் என்ன பண்ணியிருக்கா, அந்த இது பரவி இருந்துச்சு. மேற்கில் பலுசிஸ்தானில் மக்ரான் கடற்கரை மேற்கில், இது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரைக்கும், கிழக்கில் காக்ரா நதி பள்ளத்தாக்கு, வடக்கில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம மேப்பில் பார்த்தோன்னா இங்கே மேலே தான் இருக்கும் ஆப்கானிஸ்தான். தெற்கில் வந்து நமக்கு தெரியும் மகாராஷ்டிரா. நம்ம வந்து மகாராஷ்டிரா நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்து 2 ஸ்டேட் தள்ளி இருக்குது மகாராஷ்டிரா, ஞாபகம் வச்சுக்கலாம். மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை, கிழக்கில் வந்து காக்ரா நதி பள்ளத்தாக்கு, வடக்கில் வந்து ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்து மகாராஷ்டிரா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாக்ஸில் உள்ளது இதெல்லாமே என்னது, பாக்ஸில் உள்ளதை நான் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். பாக்ஸில் உள்ளதை பார்ப்போம். நிலத்தடியை வந்து ஆய்வு செய்ய வந்து என்ன பண்ணாங்க, காந்த புலவருடியை வந்து யூஸ் பண்ணி நிலத்தடியை வந்து ஆய்வு செஞ்சாங்க. எஞ்சிய தொல்பொருட்கள் வந்து இன்னும் அங்கே உள்ளே இருக்கா அப்படின்னு அறிய என்ன பண்ணாங்க அப்படின்னா ரேடாராக யூஸ் பண்ணாங்க. நம்ம சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஏஎஸ்ஐ அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை, அதாவது இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த வருஷம் அப்படின்னா 1861 அலெக்சாண்டர் நிங்காம் நில அளவையாளர் அவர் தான் இந்த இது வந்து நிறுவனார். அடுத்து தலைமையிடம் எது அப்படின்னா புதுடில்லி. தலைமையிடம் புதுடில்லி. இது நல்லா நம்ம வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை 1861. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். தலைமையிடம் வந்து டெல்லி. தானிய களஞ்சியம் வந்து ஹரியானா ராகிகர் கீழே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் எங்கே? ஹரியானா ராகிகர் கீழே. முதல்ல கண்டறியப்பட்ட உலோகம் எது? செம்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பு பயனை பற்றி தெரியாது, அவங்களுக்கு வந்து செம்பு நல்லா தெரியும், இரும்பை பற்றி தெரியாது, குதிரையை பற்றியும் அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கு வந்து கார்னிலியன் அப்படின்னு பேர். கார்னிலியன்னு பேர் சிவப்பு வண்ண மணிக்கற்களுக்கு. முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோ தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக என்ன பண்ணுச்சு? யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு. யுனெஸ்எஃப் அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ மொஹஞ்சதாரோ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடமா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. கார்பன் 14 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைக்காக யூஸ் ஆகுது. ஒரு பொருளை வந்து எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கதிரியக்க கார்பன் 14 யூஸ் ஆகுது. அடுத்து இந்த இது உலக மண்ணாளில் இதுக்காக தான் இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டேன். கிசா பிரமிட் வந்து கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. கிசா பிரமிடு வந்து நம்ம வச்சுக்கோங்க. பிரமிட்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? எங்கள் காற்றே வராது. அப்போ நமக்கு என்ன பண்ணும்? ரொம்ப குப்புன்னு வேர்க்கும். அதனால் குப்பு மன்னனால் சுண்ணாம்பு கல்லே கட்டியிருக்காங்க. எப்போது? கிமு 2500 காலத்தில். அடுத்து உர்ச்சி குராட் மெசபடோமியா சுமேரியர் காலம். உர்ச்சி குராட், அதனால் நம்மு அப்படி அமைச்சு உர் என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. இது கட்டியிருக்காங்க? சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது. அரசர் பேர் நம்மு. உர்ச்சி குராட் மெசபடோமியா சுமேரியர் காலம். எந்த காலம்? சுமேரியர் காலம். நம்மு சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது. அடுத்து அபு சிம்பல்ங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் அபு சிம்பல், இரட்டை கோயில் உள்ள இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பார்த்தாவே போதும். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் உள்ளதை வந்து அடுத்து பார்க்கலாம். இது இயரு எல்லாமே இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 நாகரிகங்கள் பார்த்துக்கணும். அந்த ஏறு வரிசையில் எழுதுங்க, இறகு வரிசையில் எழுதுங்க கூட கேட்கலாம். அடுத்து சார்லஸ் மேசன் மறக்காதீங்க. அடுத்து 1924 தொல்லியல் துறை இயக்குனர் ஜான் மார்ஷல், அவரை மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்து கால வரையறை. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோரி மாதிரி கூட கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.